இதான் வந்து அந்த கரும்புல்லா செடி. இதில் வந்து இப்போ பழம்லாம் வந்து பழுத்துருச்சு. நான் வந்து பழுத்ததுக்கப்புறம் அதை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லீஃபுக்கு பேக் சைடில் தான் இது மாதிரி இருக்கும். கருப்பு கருப்பாக இருக்கும் இதோட பழங்கள். இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும் இதோட பழங்கள். பேக் சைடில் இருக்கும். அதோட லீஃபுக்கு பேக் சைடில் இருக்கும். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரே ஒரு பழத்தை காட்டுறேன். இது ஒரே ஒரு பழத்தை பறித்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நான் தேய்ச்சி காட்டுறேன். தேய்ச்சா இந்த மாதிரி வரும். இது அப்படியே வந்து டை ஃபார்மில் இருக்கும். நீங்கள் கழுவுனா கூட போகாது டக்குன்னு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த கரும்புலாவை வச்சு நம்ம வந்து ஹேர் ஆயில் மேக் பண்ணலாம். இதை தேய்ச்சிங்கன்னா நீங்கள் இளநரையெல்லாம் போயிடும். ஜென்ரலாகவே வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில், அதான் இந்த கேசவர்த்தினி, அவுரி, மருதாணி, இந்த கரும்புலா இதெல்லாம் போட்டு நீங்கள் எண்ணெய் தயாரித்து அதை தேய்ச்சிங்கன்னா வெள்ளையாக இருக்கிற முடி வந்து நாளடைவில் வந்து அப்படியே கருப்பாக மாறிக்கிட்டு வரும். அதாவது நான் வந்து இப்போது ரொம்ப வயசாக இருக்கிறவங்களுக்கு, ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே எல்லாம் கருப்பாக மாறுன்னு சொல்லலை. 30+, 40+ல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வெள்ளையாக இருக்கிற முடியெல்லாம் கருப்பாக மாறுது. எனக்கெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கிற முடியெல்லாம் அப்படியே வந்து மாறிக்கிட்டு வருது, நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இதை வச்சு தான் வந்து ஹேர் ஆயில் மேக் பண்ணுறாங்க, டை வந்து மேக் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த பழத்தை கூட சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அந்த பழத்தை வந்து நம்ம நசுக்கணும்னா கையில் அந்த கலர் வந்து சட்டுன்னு போகவும் போகாது. இப்படி வந்து நல்லா இங்கு மாதிரி ஒட்டும். இதுதான் இதோட சீசன்னு பார்த்திங்கன்னா, நவம்பர். ஒரு இலையில் வந்து இப்படி நிறையா கொத்து கொத்தாக இருக்கும் அதோட பழங்கள்லாம். இதோட சீசன்னு பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர் அதுலேருந்து வரும். நவம்பர், டிசம்பர் டில் பிப்ரவரி வரைக்கும் தான் சீசன். அதுக்கப்புறம் இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் இயர் தான்.